அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். போன வீடியோல பாபாவுக்கு சாய் பாபான்ற பேர் எப்படி வந்தது, துவாரகாமாயி மசூதிக்கு எப்படி அவர் வந்தாருன்றத பத்தி பார்த்தோம். இப்போ ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண அதிசயங்கள் என்னென்னன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாய்பாபா ஷிரடி மக்கள் முன்னாடி பண்ண ஒரு முக்கியமான அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊரில் எந்த பகுதியுமே இருளாக இருக்கக்கூடாது அப்படின்றது பாபாவோட எண்ணம். முக்கியமாக கோவில்களும் மசூதியும் இருளில் இருக்கக்கூடாதுன்றதுல அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்தார். எப்பயுமே பாபா அங்கே இருக்க விளக்குகளெல்லாம் விளக்கேற்றிட்டே இருப்பார். எப்பயுமே அங்கே இருக்க விளக்குகளெல்லாம் பாபா ஏற்றிக்கிட்டே இருப்பார். பாபா விளக்கேற்றுறதுக்காக அந்த ஊரில் இருக்க எல்லா கடையிலையும் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெய் மூலமாக அங்கே இருக்க விளக்குகளெல்லாம் ஏற்ற ஆரம்பித்தார். அப்படி ஒரு நாள் ஏற்றும் போது அங்கே இருக்க வியாபாரிகள் எல்லாம் திடீர்னு முடிவு பண்ணி, இனிமே இவருக்கு வந்து எண்ணெய் நம்ம தரக்கூடாது, இவர் விலைக்கேற்றி என்ன ஆக போகுது, இந்த ஊருக்கு என்ன நல்லதா நடக்க போகுது, இல்லை இவருக்கு நல்ல பேர் வரப்போதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி மாதிரி பண்ணி பாபாக்கு எண்ணெய் தர மறுத்துட்டாங்க. பாபாக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்க ஏன் எண்ணெய் தரல அப்படின்றது புரியல. அவங்க ஏன் எண்ணெய் தரலன்றத தெரிஞ்சுக்கிட்ட பாபா நேராக கோயிலுக்குள்ள போய் தண்ணியை எடுத்து ஊற்றி எல்லா விளக்கையும் ஏற்ற ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து அந்த வியாபாரிகள் எல்லாருக்குமே ஒரு பக்கம் ரொம்ப பயமாயிடுது. முக்கியமாக அதை பார்த்த ஒரு வியாபாரி இந்த விஷயத்த அந்த ஊர் ஃபுல்லாக பரப்புறாரு. அதாவது பாபாவோட இந்த தண்ணி ஊற்றி விளக்கேற்றின விஷயத்த அந்த ஊர் முழுக்க சொல்றாரு. அதே மாதிரி அந்த வியாபாரிகள் எல்லாருமே இனிமே இவர்கிட்ட நம்ம மோதந்தால ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை வருமோ, இல்லை ஏதாவது துன்பம் வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்து பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது, நாங்கள் வந்து தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பாபா பதில் சொல்கிறாரு, நான் விளக்கேற்றுறதால உங்களுக்கு தான் நல்லது நடக்கும், இந்த ஊருக்கு தான் நல்லது நடக்கும், இது மூலமாக எவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு வரும்ன்றது தெரியல, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் வியாபாரம் நடக்க வேணாம், உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாபா அவங்க கிட்ட அந்த வியாபாரிகள் கிட்ட கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக பாபாவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து இனிமே மாதம் ஒவ்வொரு கடையில இருந்தும் மொத்தமாக எண்ணெயை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட நாங்களே கொடுத்துட்றோம், நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம். அதாவது இதுக்கு முன்னாடி பாபா வந்து ஒவ்வொரு கடையாக போய் அவராக எண்ணெய் வாங்கிட்டு வருவார். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம், அவர் தண்ணியில் விளக்கெரிச்ச சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம், எங்கள் கடைக்கெல்லாம் வர வேணாம், நாங்களே உங்களுக்கு எல்லா எண்ணெயும் கொண்டுட்டு வந்து தரோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அங்கே அந்த ஷிரடி மக்கள் எல்லாருமே பாபாவை, அதாவது இந்து முஸ்லீம் ரெண்டுமே கலந்தவங்க அங்கே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே பாபாவை வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வமாக அன்னையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாபாவை அங்கே பார்க்க வரும்போது சந்தனமும் குங்குமமும் பூசி அவர் கழுத்தில் மாலையை போட்டு அவரை கும்பிடுறது வழக்கம். அதே மாதிரி முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை நிற பொருட்களை வந்து கொண்டுட்டு வந்து அவரை வந்து வழிபட ஆரம்பித்தாங்க. அதாவது வெள்ளை நிற மலர்கள், கற்கண்டு, தேங்காய், அதாவது மூணுமே வெள்ளை கலர் பொருள் இல்லையா, இந்த மூணையுமே கொண்டுட்டு வந்து அவரை வழிபட ஆரம்பித்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு வர பொருள் எல்லாம் அவரு கொஞ்சம் எடுத்துட்டு எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுத்துடுவாரு. அதாவது இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த கதையில கண்டோபா கோயில் பூசாரி மகள் சப்தின்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரு வந்து குடும்பத்தை பிரிஞ்சு பாபாவோடவே இருக்கலான்னு முடிவு பண்ணி பாபா கிட்ட வந்துட்டாரு. எதனாலனா அவருக்கு இல்லற வாழ்க்கை மேலேயே ஒரு விதமான வெறுப்பு வந்துருச்சு. பாபாவுக்கு வந்து மகள், அதாவது பாபா அவரை வந்து மகள்னு தான் கூப்பிடுவாரு. பாபாவுக்கு வந்து நீ பண்ணுறது சரியில்லை, பாபா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு, நீ இந்த மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர்றத நான் விரும்பலை, நீ கண்டிப்பாக உன் குடும்பத்தோட போய் சேரணும், அதுதான் வந்து உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி அவர் குடும்பத்தோட சேர்த்து வச்சிடணும்னு சொல்லி நிறைய பாபா வந்து அவருக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் வந்துட்டு அவருக்கு மனசு இல்லை. எதனாலனா அவரோட பையன், அதாவது மகளோட பையன் வந்து ஒரு இதுல இறந்துருவாரு. அந்த இறந்ததுனால
அவருக்கு ஒரு மாதிரி வாழ்க்கைனாலே ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் திருப்பி பாபா சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக உன் குடும்பத்தோட போய் தான் நீ சேரணும், என்னோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்பா அங்கே இருந்த காசிராம் ஷிம்பி அப்படின்றவர் அவரும் சேர்ந்து பாபா கூட மகளுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறாங்க. பாபா என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இன்னொரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா, அதாவது ஒரு குழந்தை இறந்துடுச்சு, உனக்கு இன்னொரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா உனக்கு இந்த கவலையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பாபா அட்வைஸ் பண்ணி மகளை அனுப்புகிறாரு. ஆனால் அதே மாதிரி பாபா சொன்ன மாதிரியே மகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை பிறந்தாலும் அவர் வருமானம் இல்லாத நிலையில், அதாவது கோவில் பூசாரி இல்லையா அந்த காலத்தில், அப்போ அவருக்கு வருமானம் கிடையாது. வருமானம் இல்லாததால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்தார். அதை பார்த்த பாபா இறக்கப்பட்டு யாரெல்லாம் அவருடைய பக்தர்கள் எல்லாரும் அவருக்கு காணிக்க கொடுக்குறாங்க இல்லையா, அதில் ஒரு பகுதியை மகளுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணார். ஆனால் அப்போ கூட மகள் அதை ஏற்றுக்கல. இதுதான் இந்த கதை. இந்த கதையோட சம்மந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் சொல்கிறேன். பாபாவுக்கு விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவரோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது, அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வீட்டில் நெய் எண்ணெய் எல்லாமே நிறைய சேர ஆரம்பிக்கும். அதாவது உதாரணமாக இப்போ நம்ம ஒரு விளக்கேற்றுறோன்னா ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்குவோம் இல்லையா, ஆனால் அவர் இருக்காரு உங்கள் வீட்டில் நல்லா அவரோட இதுவெல்லாம் அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் இருக்கும். ஒரு இன்சிடெண்ட் வேணால் கூட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோவில் போகிறீங்க, உங்கள் ஊர்லேயோ இல்லை ஏதோ ஒரு தர்கா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு போகல, சும்மா தான் போகிறீங்க, கை வீசிட்டு போகிறீங்கன்னா அங்கே முழுசாக ஒரு எண்ணெய் பாட்டில் உங்கள் கண்ணில் தென்படும். ஏதாவது பிரிக்காமல் யாருமே அதை யூஸ் பண்ணாத ஒரு எண்ணெய் பாட்டில் நீங்கள் சுற்றி கூட பார்க்கலாம், அங்கே ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இப்போது கோவில் பூசாரிங்க இல்லை தர்காவில் இருக்கவங்க அந்த பர்டிகுலர் சாமிக்கு வச்சுன்னு இருக்க எண்ணெய் வைக்கிற இடம்னு ஒன்று இருக்கும். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் நடந்து போகிற இடத்துல சம்மந்தமே இல்லாத இடத்துல இந்த எண்ணெய் பாட்டில் ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வந்தது அப்படின்றதும் உங்களுக்கு புரியாது. இது மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் அவர் நிறைய பண்ணுவார். அதுக்கப்புறம் கனவுல இப்போ நீங்கள் விளக்கே ஏற்றாமல் உங்கள் வீட்டை ஒரு 10 நாள் அந்த மாதிரி இருட்டிலே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கனவுல ஒரு ஒளி மாதிரி தெரியும். அதாவது விளக்கோட ஒளி அப்படியே தெரியும். அதாவது நீ இன்னும் ஏற்றவே இல்லையே நீ அப்படின்ற மாதிரி அவர் நிறைய அவரோட இதுவில் சொல்லியிருக்காரு. இந்த விளக்கேற்றுறதுக்கும் பாபாக்கும் என்ன சம்மந்தம்னா, பாபா பஞ்சபூதத்தோட சம்மந்தப்பட்டவர். அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு. அதில் இந்த நெருப்புக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருவார். நீ விளக்கேற்றுனீன்னா நானும் அங்கே இருக்கா மாதிரி அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்த வீடியோவில் சந்தோர்கர், அதாவது ஒரு உயர் அதிகாரி, அவருக்கும் பாபாவுக்கும் நடந்த இன்சிடென்ட்ஸ், அவர் லைஃப்பில் பாபா என்ன மிராக்கிள் பண்ணாருன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.